முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நம்ம தேடுறது, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நம்ம எப்படி அவரோட கிங்டமை நம்ம சீக் பண்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிறைய டவுட் இருக்கும். நம்ம நினைச்சிருப்போம் வெறும் மினிஸ்ட்ரி மட்டும்தான் பண்ணணும், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணணும், அப்பந்தான் ஆண்டவர் விரும்புவாருன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்திருப்போம். நம்மளுடைய பிரைமரி ஃபோக்கஸ் இட்ஸ் நாட் வாட் வி டூ அவுட் சைட். வெளியில நம்ம செய்யற காரியங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையோ ஒரு பெரிய திட்டத்தையோ உண்டு பண்ணாது. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உள்ளால நாம அவரோடு இருக்கின்ற காரியங்கள். குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியங்கள் வாட் இஸ் சீக்கிங் த லார்ட் ஃபர்ஸ்ட், அதாவது முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவரையும் நம்ம எப்படி தேடுவது, இதை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம பார்க்கலாம். வேதத்துல நீங்க எல்லா பேரபிள்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேரபிள்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் லைக் திஸ், தேவனுடைய ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்கிறது, கடுகுக்கு ஒப்பா இருக்கிறது, அந்த முத்துக்களுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஓமையை ஆண்டவர் he compares with the kingdom of God இப்படி இருக்கும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கம்பேர் பண்ணி பேசியிருப்பார். ஏன்னா பிரதான நோக்கமே ஆண்டவருடைய ராஜ்யம் தான். இதுல நிறைய காரியங்கள் நம்ம கற்று இருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதுதான் 1000 வருஷம் அரசாட்சின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் முதல் இயேசு கிறிஸ்துவும், ஏன் புதிய ஏற்பாட்டுல பவுலும் சரி யோவானும் சரி எல்லாருமே இதை குறித்து தான் பேசியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை தன்னுடைய அரசாளுகைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அதுதான் ஒரு பிரதான திட்டம். இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆட்சி செய்கிறார். இரண்டாவது இந்த பூமியை ஆட்சி செய்கிறார். அவருடைய முதலாம் வருகையில நீங்களும் நானும் ஆளுகைக்குள்ளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு. இரண்டாம் வருகையில இந்த பூமியும் சகலமும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக வரும். இதற்கு நடுவில் தான் ஆண்டவர் சபையை ப்ரிப்பேர் பண்ணி அதுல சூசன் பீப்புள் ஆண்டவர் ராப்சர்ல கொண்டு போய் 7 வருஷம் இந்த பூமி உபத்திர காலம் அந்தி கிறிஸ்து கையில ஒப்புவிக்கப்படும். 7 வருஷம் கழிச்சு சபையோட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அதனாலதான் அந்த பரமண்டல ஜெபத்திலையும் ஆண்டவர் ரொம்ப அழகாக நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு பிரேயர் அதுல நீங்க அழகாக பார்க்க முடியும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, மே யோர் கிங்டம் பிகம், அது உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லிட்டு நமக்கு ஜெபிக்கிறதுக்காகவே ஆண்டவர் ஒரு அழகான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நாம அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம். என்னைக்காவது அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும், அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? அது ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். அவருடைய பேரபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கிங்டம் பத்தி போட்டிருக்கிறோம். அவருடைய பிரேயர்ல கிங்டம் பத்தி இருக்கு. அவர் ஜனங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேயும் கிங்டம் பத்தி தான் இருக்கும். சோ எல்லாமே அவருடைய ராஜ்யம். இந்த 1000 வருஷம் அரசாட்சி குளோரிஃபைட் நிலமா நடக்கும். அதே போல மாம்சத்துல வந்தவங்களும் இருப்பார்கள். இதை பத்தி நம்ம நிறைய ஸ்டடி நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் ஒரு எட்டர்னிட்டி கிங்டமுக்குள்ளாக தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போவார். சோ இந்த கிங்டம்குள்ளாகவே இப்போ நீங்க உண்மையாலுமே இருக்கிறீங்களா? இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு அப்புறம் அவருடைய கிங்டம் நமக்குள்ளாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறார். அதனாலதான் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல ஆண்டவர் சொல்லும் பொழுது, கிங்டம் அங்க இங்கும் தேடாது, உங்களுக்குள்ள நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்கிறேன். செகண்ட் கம்மிங் அப்புறம் தான் அந்த கிங்டம் வெளியரங்கமாக நீங்க பார்க்க முடியும். நிறைய நேரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னா, தேவர் சீக்கிங் தி கிங்டம் அவுட் சைட். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இன்சைடை கான்குவர் பண்ணும். சோ இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கு முன்னாடி வரைக்குமே, அதாவது 2ஆம் வருகைக்கு முன்னாடி வரைக்குமே அவருடைய கிங்டம் நமக்குள்ளாக இருக்கும். அந்த கிங்டத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, அப்ப அந்த கிங்டம் நமக்குள்ளாக வச்சிருக்கும் போது இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்கிறாரா? அதுதான் ஒரு பிரதான கேள்வியாக இருக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அந்த ராஜ்யத்தை நம்ம எப்படி தேடுறதுன்னா, அந்த ராஜ்யத்துக்கு தலைவர், அதாவது கிங் ஜீசஸ் இஸ் இன் யுவர் லைஃப். ஜீசஸ் கிங்கா இருக்கிறாரா? அதுதான் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. நம்ம தேடுறத ஒரு பக்கம் இருந்தாலும், how we keep our Lord, ஆண்டவரை நம்ம சும்மா வாயளவுல கூப்பிடுறதுனால அவர் சந்தோஷப்பட மாட்டாரு. How we are making our Jesus
in ourselves, நமக்குள்ளாக அவரை எப்படி வைத்திருக்கிறோம். தேவனாக, நம்மளை ஆளுகிறவராக, நம்மளை ராஜாவாக, நம்முடைய ராஜாவாக அவர் வைத்திருக்கிறோமா, அல்லது நம்ம சொல்றபடி அவர் நடக்கிறாரா, அல்லது அவர் சொல்றபடி நம்ம நடந்திருக்கிறாரா? ரெண்டுத்துக்கும் ஒரு பிரதான டிஃபரன்ஸ் இருக்குது. அவர் என்ன செய்ய சொல்றாரோ இல்லைங்களா, அவர் தான் ஒரு உண்மையான லார்ட்ஷிப்ல நமக்கு இருக்க வேண்டும். அவர் விரும்புற காரியம் என் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் ஒரு கிங்டம் கல்ச்சர். நிறைய பேர் இப்படி விதமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு இருதயத்துல தோன்றதெல்லாம் கேளுங்க, அது ஆண்டவர் செய்வாரு. அப்படி கிடையாதுங்க. அவரோட இருதயத்துல என்ன தோணுதோ, உங்கள் வாழ்க்கையில மூலமாக அவர் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அது செய்து முடிக்கிறது தான் ஒரு கிங்டம் கல்ச்சர்ல இருக்கிற ஒரு காரியம். சரி, அப்போ இதுல ஒரு 2 முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் உண்மையாலுமே அவருடைய கிங்டத்தை நான் சீக் பண்றேன்னா, உங்களுடைய முழு பலன், அதாவது முழு சிந்தனை, முழு ஆத்மா, உங்களுடைய முழு தாட்ஸ் எல்லாமே அவரை குறித்து மட்டுமே இருக்கிறதா? அதனால 24 hours நான் வந்து எப்படிங்க அவரோட இருக்க முடியும் ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு சண்டே மார்னிங் சர்வீஸ்ல மட்டும்தான் ஒரு பிரச்சனத்தை உணர்றாங்க. குறிப்பாக ஆராதனை வேளையில பிரச்சனத்தை உணர்வீங்க. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது பிரச்சனத்தை உணர்வீங்க. பட் we have to experience his presence all the time. God is omnipotent and omnipresent. எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய பிரச்சனத்துல இருக்கிற ஒரு சந்ததியாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு இன்வர்ட் கிங்டமோட லைஃப் ஸ்டைல். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறேன்னு நம்ம சொல்றோமே, அது எப்போ முழுமையாக நிறைவேறும்னா, தேவனுடைய பிரச்சனத்தை எப்பொழுதும் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வெதர் யூ ஆர் பிஸி இன் யுவர் ஒர்க், நீங்க இங்க டிராவல் பண்றீங்களா இருந்தாலும் சரி, நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, மேக் ஷுர் யூ ஹாவ் டு பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய பிரச்சனத்தை தங்கி இருக்கணும். எப்பொழுதுமே அவருடைய பிரச்சனத்தை உணரணும். அந்த பிரச்சனத்தை உணர்றதுன்னா யூ ஹாவ் டு பி சரௌண்ட் பை ஜீசஸ் ஆல் தி டைம். அவருடைய பிரசன்ஸ், அவருடைய தூதர்கள், அவருடைய காரியங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே அது அந்த குறிப்பாக அவருடைய திட்டம், அவருடைய காரியங்கள் எப்போ நடக்குன்னா when you are surrounded by his presence all the time, அதுதான் ஒரு பிரதானமாக இருக்கிறது. இது நம்பர் 1. இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் நீங்க வந்து all the time you are in the kingdom or not. ஓகேங்களா? ரெண்டாவது, உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய எல்லா ஸ்பென்ஸும் வெதர் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஒரு பக்கம் இன்டர்னலா அவருடைய பிரசன்ஸை நம்ம உணர்றோம். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற காரியம், நம்ம பேசுற காரியம், நம்ம பார்க்கின்ற காரியம், நம்ம செய்கின்ற காரியம், இஸ் இட் பெனிஃபிட்டிங் ஃபார் ஹிஸ் கிங்டம்? அவருடைய ராஜ்யத்துக்கும், அவருடைய திட்டத்துக்கும், அவருடைய வருகைக்கும் இயேசுக்கு பிடித்தமாய் நம்ம நடக்கிறோமா? அதுதான் we are spending in his kingdom. இன்வெஸ்டிங் இன் his kingdom. அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக சீக் பண்றதுன்னா, அவருடைய ராஜ்யத்துல என்னென்ன விரும்புறாரோ அது என்னோட வாழ்க்கையில இப்பொழுதே நடக்குதான்னு பார்க்க வேண்டும். இந்த 2 காரியங்கள் ரொம்ப பிரதானமான காரியங்கள். ஒரு பக்கம் தேவனுடைய பிரச்சனத்துல நீங்க தங்கி இருக்கணும். தேவனுடைய பிரச்சனத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அவருடைய கிங்டம்ல ஒரு பார்ட் ஆஃப் த கிங்டம்குள்ள நீங்க அப்பதான் வரீங்க. தோ நீங்க பேப்டிசம் எடுத்திருந்தாலும், தோ நீங்க அபிஷேகம் பெற்றிருந்தாலும், சோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு கனெக்ஷன். ஓகேங்களா? அந்த உறவுல நீங்க தங்கி இருக்க வேண்டும். அந்த எப்பொழுதுமே அவருடைய பிரச்சனத்திலே நீங்க தரித்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதுதான் சீக்கிங் ஹிஸ் கிங்டம் அல்லது பி இன் ஹிஸ் கிங்டம். இப்பொழுது நம்ம பிசிக்கலாகவே இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் ரியலாகவே ஜீசஸ் வந்து கிங்கா இந்த பூமியில ஆளுகை செய்வார். அவரை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய கண்கள் யாவும் அவரை காணும். அதெல்லாமே இன்னும் வருகின்ற நாட்கள்ல மிக சீக்கிரம் நடக்க போகுது. ஆனா அதற்கு முன்னாடி ஹவு கேன் ஐ பி இன் த கிங்டம்னா இப்படிதான் முடியும். ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய பிரச்சனத்துக்குள்ளாக நீங்க எப்பொழுதும் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ரெண்டாவது, the money you are spending, the way you are talking, the what you are seeing, the what you are hearing, என்ன கேட்கறீங்க, என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க, என்ன பேசுறீங்க, இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? அதுதான் நீங்க பார்க்கணும். வாட் எவர் யூ do unto the will of God, do unto the pleasing of the God. தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு விரும்புற ஒரு காரியமாக அது நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆல்ரெடி
His kingdom is already established inside us. அதான் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஏதோ பேச்சினால கிடையாது, செயலினால கிடையாது, எனக்குள்ளாக அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அந்த ரியல் கிங்டம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இனி வருகின்ற அந்த பிசிக்கல் கிங்டம்குள்ளாக உங்களை எடுத்து செல்வார். அதனாலதான் seek his first his kingdom and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் மத்தது எல்லாமே நம்ம அது ஒரு பிளெஸிங் ஈக்குவேட் பண்ணி நம்ம பேசுவோம். மற்ற காரியங்கள் எல்லாமே அவர் பார்த்து பாருங்க. ஆனா மற்ற காரியங்கள் இன்னும் பிரதானமான காரியங்கள் பாத்தீங்கன்னா அந்த நீங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் கிங்டம்குள்ள இப்ப இருந்தா மட்டும்தான் பிசிக்கல் கிங்டம்குள்ள இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 2ஆம் வருகைக்கு அப்புறம் தன்னுடைய கிங்டம் இந்த பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். He would be the king of kings, the only king of kings. அந்த எல்லா ராஜாக்களுக்கும் ராஜாவாக இருப்பார். அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். இப்பொழுதே உள்ளால நீங்க அந்த கிங்டம் நீங்க அலோவ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த கிங்டம்க்கு விரும்புற காரியங்கள் நீங்க செய்து முடிக்கணும். நீங்க சம்பாதிக்கிற காரியங்களாக இருந்தாலும், நீங்க பேசுற காரியங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இட் ஷுட் பி பெனிஃபிட்டட் ஃபார் கிங்டம். இன்னும் நான் கொஞ்சம் டீப்பரா சொல்ல போனா அவருடைய திட்டத்துக்கு, அவருடைய தரிசனத்துக்கு, அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய காரியங்களுக்கு நம்மளால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும், எவ்வளவு டைமை கொடுக்க முடியும், உண்மையான நோக்கம் என்ன, இதை அறிந்து கொண்டு இதை செயல்படுத்தும் போதுதான் நீங்க அவருடைய கிங்டம்குள்ள இருக்கிறீங்க. அவருடைய கிங்டம் இந்த பூமிக்குள்ள வரும்போது நாம அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.